கிறிஸ்மஸ் வந்தா எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு இளம் கணவன் மனைவி, அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு கதை தான். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது. ஆனால் ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்க கிட்ட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச். ஸ்டாப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்டில் வச்சு எடுத்து எடுத்து மணியை பார்ப்பாரு. ஸ்டாப் வாங்க கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா அப்படியே பொன் நிறத்தில் கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் ஏ அப்பா எவ்வளோ முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனால் அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப் இருக்காது. இப்படிதான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்மஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்மஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பது? இவ வீட்டில் அவன் வேலைக்கு போயிட்டான். வீட்டில் உண்டியலை தேடி பார்க்குறா, $1 தான் இருக்குது. இந்த $1 வச்சு நம்ம கணவனுக்கு என்ன வாங்க முடியும்னு கடை வீதிக்கு போறா. அழகான ஒரு ஸ்ட்ராப் பார்க்குறா. வெள்ளியில செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவன் பாக்கெட்ல வச்சுக்காம இனிமே கையில மாட்டி கம்பீரமா நடக்கலாம். எவ்வளோன்னு கேட்குறா. $20 சொல்றாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்ய அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறா. பக்கத்துல ஒரு முடி திருத்துகிற கடை இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடைச்சா நாங்க நிறைய விற்கலாம் செஞ்சிருவோம். உடனே அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடறா. பாப் கட்டு, டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா. கிறிஸ்மஸ் வந்தா எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு இளம் கணவன் மனைவி, அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு கதை தான். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது. ஆனால் ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்க கிட்ட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச். ஸ்டாப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்து எடுத்து மணியை பார்ப்பாரு. ஸ்டாப் வாங்க கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா அப்படியே பொன் நிறத்துல கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் ஏ அப்பா எவ்வளோ முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனா அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப் இருக்காது. இப்படிதான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்மஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்மஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பது? இவ வீட்டில் அவன் வேலைக்கு போயிட்டான். வீட்டில் உண்டியலை தேடி பார்க்குறா. $1 தான் இருக்குது. இந்த $1 வச்சு நம்ம கணவனுக்கு என்ன வாங்க முடியும்னு கடை வீதிக்கு போறா. அழகான ஒரு ஸ்ட்ராப் பார்க்குறா. வெள்ளியில செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவன் பாக்கெட்ல வச்சுக்காம இனிமே கையில மாட்டி கம்பீரமா நடக்கலாம். எவ்வளோன்னு கேட்குறா. $20 சொல்றாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்ய அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறா. பக்கத்துல ஒரு முடி திருத்துகிற கடை இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடைச்சா நாங்க நிறைய விற்கலாம் செஞ்சிருவோம். உடனே அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடறா. பாப் கட்டு, டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா.